ராயபுரம் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்ட டி ஜெயக்குமார் அதிர்ச்சி தோல்வியடைந்து டெபாசிட்டை பறிகொடுத்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராயபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட டி ஜெயக்குமார் டெபாசிட்டை இழந்துள்ளார். அந்த வகையில் தன்னுடைய தோல்வியை அவர் அடைந்துள்ளார். எதிர்த்து போட்டியிட்ட தாவேக வேட்பாளர் விஜய் தாமுவிடம் ஜெயக்குமார் தோல்வி கண்டுள்ளார். தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராயபுரம் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்ட டி ஜெயக்குமார் அதிர்ச்சி தோல்வியடைந்து டெபாசிட்டை பறிகொடுத்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராயபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட டி ஜெயக்குமார் டெபாசிட்டை இழந்துள்ளார். அந்த வகையில் தன்னுடைய தோல்வியை அவர் அடைந்துள்ளார். எதிர்த்து போட்டியிட்ட தாவேக வேட்பாளர் விஜய் தாமுவிடம் ஜெயக்குமார் தோல்வி கண்டுள்ளார். தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராயபுரம் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்ட டி ஜெயக்குமார் அதிர்ச்சி தோல்வியடைந்து டெபாசிட்டை பறிகொடுத்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராயபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட டி ஜெயக்குமார் டெபாசிட்டை இழந்துள்ளார். அந்த வகையில் தன்னுடைய தோல்வியை அவர் அடைந்துள்ளார். எதிர்த்து போட்டியிட்ட தாவேக வேட்பாளர் விஜய் தாமுவிடம் ஜெயக்குமார் தோல்வி கண்டுள்ளார். தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராயபுரம் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்ட டி ஜெயக்குமார் அதிர்ச்சி தோல்வியடைந்து டெபாசிட்டை பறிகொடுத்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராயபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட டி ஜெயக்குமார் டெபாசிட்டை இழந்துள்ளார். அந்த வகையில் தன்னுடைய தோல்வியை அவர் அடைந்துள்ளார். எதிர்த்து போட்டியிட்ட தாவேக வேட்பாளர் விஜய் தாமுவிடம் ஜெயக்குமார் தோல்வி கண்டுள்ளார். தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராயபுரம் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்ட டி ஜெயக்குமார் அதிர்ச்சி தோல்வியடைந்து டெபாசிட்டை பறிகொடுத்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராயபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட டி ஜெயக்குமார் டெபாசிட்டை இழந்துள்ளார். அந்த வகையில் தன்னுடைய தோல்வியை அவர் அடைந்துள்ளார். எதிர்த்து போட்டியிட்ட தாவேக வேட்பாளர் விஜய் தாமுவிடம் ஜெயக்குமார் தோல்வி கண்டுள்ளார். தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராயபுரம் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்ட டி ஜெயக்குமார் அதிர்ச்சி தோல்வியடைந்து டெபாசிட்டை பறிகொடுத்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராயபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட டி ஜெயக்குமார் டெபாசிட்டை இழந்துள்ளார். அந்த வகையில் தன்னுடைய தோல்வியை அவர் அடைந்துள்ளார். எதிர்த்து போட்டியிட்ட தாவேக வேட்பாளர் விஜய் தாமுவிடம் ஜெயக்குமார் தோல்வி கண்டுள்ளார். தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராயபுரம் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்ட டி ஜெயக்குமார் அதிர்ச்சி தோல்வியடைந்து டெபாசிட்டை பறிகொடுத்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராயபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட டி ஜெயக்குமார் டெபாசிட்டை இழந்துள்ளார். அந்த வகையில் தன்னுடைய தோல்வியை அவர் அடைந்துள்ளார். எதிர்த்து போட்டியிட்ட தாவேக வேட்பாளர் விஜய் தாமுவிடம் ஜெயக்குமார் தோல்வி கண்டுள்ளார். தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராயபுரம் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்ட டி ஜெயக்குமார் அதிர்ச்சி தோல்வியடைந்து டெபாசிட்டை பறிகொடுத்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராயபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட டி ஜெயக்குமார் டெபாசிட்டை இழந்துள்ளார். அந்த வகையில் தன்னுடைய தோல்வியை அவர் அடைந்துள்ளார். எதிர்த்து போட்டியிட்ட தாவேக வேட்பாளர் விஜய் தாமுவிடம் ஜெயக்குமார் தோல்வி கண்டுள்ளார். தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராயபுரம் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்ட டி ஜெயக்குமார் அதிர்ச்சி தோல்வியடைந்து டெபாசிட்டை பறிகொடுத்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராயபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட டி ஜெயக்குமார் டெபாசிட்டை இழந்துள்ளார். அந்த வகையில் தன்னுடைய தோல்வியை அவர் அடைந்துள்ளார். எதிர்த்து போட்டியிட்ட தாவேக வேட்பாளர் விஜய் தாமுவிடம் ஜெயக்குமார் தோல்வி கண்டுள்ளார். தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.